ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த வீக்லி சார்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இன்ட்ராடே அப்டேட்ஸ் கொடுத்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு செல் ஆப்ஷன் கிடச்சிருக்கும். பட் அதில் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது இந்த பி ஜோனில் வந்ததுக்கு பிறகு 1994க்கு மேலே எபோவ் இந்த ஜோனில் வந்துருந்துச்சா நம்ம கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் இதில் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருப்போம். பட் இந்த இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து வரலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் இதுக்கு கீழே செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கட்டாயம் நல்ல ஒரு செல் ஆப்ஷன் ஷார்ட் செல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து நிறைய நியூஸ் டைம் இருந்துச்சு. ஏடிபி நியூஸ், எஃப்எம்சி நியூஸ், ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக 3 நியூஸும் வந்தனால 3 நியூஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, சேம் டேட்டா தான். ஸோ அதனால மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நாங்களும் எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹை மூவ்மெண்ட் கிடைக்கும்னு இந்த 3 டேஸில். பட் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு என்எஃப்சி நியூஸுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அந்த வீக்லி சார்ட் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் அந்த அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேஸ்க்கு ஆகுது. 3 டேஸ் 4 டேஸ். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ் வைக்கிற டே. ஸோ வீக்லி சார்ட்டில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுத்துக்கலாம். இந்த என்எஃப்பி நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து எந்த வேல நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ரன் ஆக போகுதுன்னு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் வந்து கட்டாயம் ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக தான் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்டாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டில் மேலே போயிட்டு மார்க்கெட்டில் திரும்ப டவுன் வர்றதுக்கு. ஸோ இதில் இருக்கிற மெயின் ஜூன் வந்து இந்த ஜூன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, இந்த 1990. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1990 நீங்கள் ஷார்ட் டைம்லையும் எடுத்துக்கிடுவோம். 1990 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2009 இல்லாட்டி 2010 நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 2010 எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 2010 எடுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்கிற லோ, அது மட்டும் நம்மளுக்கு போதும். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நீ ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1971 மட்டும் மார்க்கெட் வந்திருக்கு. 71 கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாய மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 1940. ஸோ நான் வந்து 1940 மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது அனலைஸ் பண்ணுறது நம்ம மந்த்லி சார்ட்டுக்குரிய அனலைசிங். ஸோ அப்படியே நம்ம போய்க்கலாம் வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட். ஸோ வீக்லி சார்ட்டில் அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸில் நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோனாக இருக்கிறனால கட்டாயம் வந்து இந்த கேண்டில் வந்து இன்னைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலாக மார்க்கெட்டில் ஒரு லாங் கேண்டிலாக இன்னைக்கு என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டே மார்க்கெட்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு லாங் செல் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஒரு 1900 இல்லாட்டி 1920 மட்டும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் டவுன் சைட். ஸோ அது நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ அதுப்படி இல்லை, மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த கேண்டில் வந்து எகெயின் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக்குரிய ஜோன். ஸோ வீக்லி சார்ட்டில் எபோவ் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இது ஒரு கிரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த 2064 இல்லாட்டி மார்க்கெட்டில் 2072 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹை மட்டும் மார்க்கெட் கட்டாயம் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா வார் சிச்சுவேஷன் வேறு மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நமக்கு இது ஒரு நல்ல சப்ளை ஜோன். ஸோ இந்த சப்ளை ஜோனை வந்து இந்த வீக்லி சார்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் எகெயின் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்னு எடுக்கக்குள்ள வீக்லி சார்ட்டில் நமக்கு பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் போதும். ஸோ அப்படியே நம்ம இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு நம்ம பார்க்கல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆன மார்க்கெட் ஒரு 3 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட். பட் வந்து நேற்று ஆஃப்டர் நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி கிரியேட் ஆகிட்டு அதுக்கு பிறகு மார்க்கெட் பாருங்கள் ஒரு கிரீன் கலர் கேண்டில் அபோவ் இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்னன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஸோ இன்ட்ராடேல நம்ம டே சார்ட்டில் நமக்கு தேவையான ஒரு ஜூன்னா இந்த ஜூன் மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. என்ன இந்த ஜூனோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 1982 வரும். நீங்கள் அப்ராக்ஸாக 80 எடுத்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து
இதில் வந்து டே ஓப்பன் க்ளோஸ்னு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இதில் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இதில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் மார்க்கெட் வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து 1992 எடுத்தாலும் ஓகே, கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம வந்து 92 எடுப்போம். ஸோ 92க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் திரும்ப எகெயின் வந்து மார்க்கெட்டில் வந்து பை வந்து எகெயின் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆனால் 2010 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இந்த ஒரு ஜூனும் தேவைப்படும். 1986 வேணா நம்ம அந்த 86ம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டவுன், ஸோ ஒரு லோ கிரியேட் ஆனதுக்கு பிறகு தான் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நியூஸ் டைம் ஆஃப்டர் 6 PM நியூஸ் டைம் பிறகு ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1979 வரும். நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து 78,500 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் 78,500 எடுக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 1977 இதுவும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துலையும் மார்க்கெட் சப்போர்ட் ஜோன் பார்க்க போனால் இது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை ஜோன். பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேல தான் இருக்குது. சைட் வேல இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன பை அண்ட் செல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குறோம். 4 ஹவர் சார்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் வந்து இது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ரன்னிங்கில் இருக்குது. மேபி இந்த கேண்டில் வந்து திரும்பவும் ரெட் கலர் கேண்டிலாக நமக்கு ஃபார்ம் ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி இல்லை, இது ரெட் கலர் கேண்டிலாக இல்லை, மார்க்கெட் எபோவ் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் நம்ம என்ன செய்வோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போவோம். ஸோ இதுதான் இன்னைக்குரிய அப்டேட். ஸோ அப்படியே வந்து நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்தாச்சு. அப்படியே 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஷார்ட் டைம்க்குரிய அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் வந்து சைட்வேல தான் இருக்குது. ஸோ எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கா கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ நான் இங்கேருந்து எடுக்கிறேன் ட்ரெண்ட் லைன். ஸோ நான் இதோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஜோனோட. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோன்னா இதோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதோட கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதோட பெஸ்ட்டாக இருக்குது, நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம், இதோட பார்ப்போம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் ரன்னிங்கில் இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கரெக்டான பை எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பை எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பை ஆப்ஷன்ன்றது இதுக்கு மேலே, இந்த ஜோனுக்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். 1992 1994 மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பை எடுக்க பாருங்கள். ஸோ பைக்கான ஆப்ஷன் இது. ஸோ செல்லுக்கான ஆப்ஷன் பார்க்க போனால் நமக்கு கரெக்டான ஒரு செல் வரதா இருந்தால் நம்ம இது தான் பார்க்கணும். 1977 கீழே தான் நமக்கு செல். ஸோ பெஸ்ட்டான செல் இருக்குது. ஸோ
ஸோ ஷார்ட் செல்னு பார்க்க போனால் இந்த ஜூனில் ஒரு ஷார்ட் செல் தான், இதுக்கு கீழே ஒரு ஷார்ட் செல். பட் இது எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ரீச் ஆகணும் தெரியல. கட்டாயம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். இது ஒரு ஷார்ட் செல். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், கண்டினியூவாக திரும்ப வரும். 4 ஹவர் சார்ட்டும் 1 ஹவர் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் நீங்கள் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது டவுனுக்குரிய ஆப்ஷன், இது பைக்குரிய ஆப்ஷன். ஸோ நான் மெயினாக எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ, அதுக்கு பிறகு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை, ஒரு சைட்வே மார்க்கெட். ஸோ இது வந்து பி. ஸோ இன்னைக்கு மெயின் நியூஸ் இருக்கு. இது 180Kக்கு அபவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ், அபவ் மார்க்கெட்டில் நமக்கு டேட்டா கிடைச்சா எகெயின் கோல்டு வந்து டவுன் ஆகும். 180Kக்கு பிலோ டேட்டா கிடைச்சா கட்டாயம் கோல்டு வந்து பை ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ ஆல்ரெடி இது சம்மந்தமான அப்டேட் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது கோல்டு வந்து இன்னைக்கு பை ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், டிபெண்ட் டேட்டா. ஸோ நமக்கு கிடைக்கிற டேட்டா வச்சு தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம பை ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ மேபி என்எஃப்பி டைம் நேரம், நம்மளுக்கு நியூஸ் டைம் நேரம் நம்ம வந்து லைவ் கொடுக்கணும்னா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி சார்ட் அனலைசிங் வந்து நம்மளோட இதில் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சேனலை கொஞ்சம் டெலிகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு. நான் எதிர்பார்க்குறது வந்து ஏ ஆப்ஷன் தான். ஏ ஆப்ஷன் கட்டாயம் வந்து என்எஃப்சி நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து எகெயின் பை ஆப்ஷன் ஆகணும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் பிஃபோர் நியூஸ் டைமுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனால் நம்ம நல்ல ஒரு பை கிடைச்சதுக்கு பிறகு நம்ம பை எடுக்கலாம். கன்ஃபார்மான பை 2 இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டிங் இருக்கு மார்க்கெட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இந்த 2 பையும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இதில் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன செய்ய போகிறோம், பை எடுக்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் டவுன் சைட்லேயே நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. பட் அந்த ட்ரெண்ட் லைன் நான் இப்போ ட்ரா பண்ணலை. என்ன காரணம்னா மார்க்கெட் பிஃபோர் நியூஸ் டைமுக்கு பிறகு வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னு. அந்த மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம், மெயினாக அதை கொஞ்சம் பார்த்துக்குருவோம். நான் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் கீ ஜோன் பார்க்குறேன். ஸோ 50% எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாருங்கள் 1980, அது வளமையாக நம்ம பேசுகிற ஜூன் தான். ஸோ லாங் பார்க்குள்ள நான் வந்து இவ்வளோ தூரம் எடுக்கிறேன். ஸோ லாங்கில் நம்ம பார்க்குள்ள நமக்கு 1990. ஸோ 2 கீ ஜோன் இருக்குது, நான் நோட் பண்ணிக்கிறோம். கீ ஜோன்னு சொல்ல போனால் 2, 1980, அதே மாதிரி 1990. ஸோ 1980க்கு பிலோ மார்க்கெட் இருந்தால் எகெயின் மார்க்கெட் வந்து செல் ஜோனில் தான் இருக்கும். இல்லை இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பை ஜோனில் தான் இருக்கும். இதுக்கு கீழே அபோவ் திரும்பவும் நமக்கு பை ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் 2 அப்டேட், முக்கியமான அப்டேட். ஸோ இந்த ஜூன் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கீ ஜோன்ஸ் எடுக்கக்குள்ள நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பை எடுக்க போகிறோமா செல் எடுக்க போகிறோமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ ஈஸியாக மார்க்கெட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. முடிஞ்சால் நம்ம பிஃபோர் 6 May நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் வந்து சார்ட் அப்டேட் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.